கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் ஓட்டமாவடி பாலத்திற்கு அருகில் ரிவர் பார்க் என்ற பெயரில் ஆற்றங்கரையை அண்டிய பகுதியில் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்கான இடமாக மாற்றும் நோக்கில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் முதல் நிகழ்வாக பிரதேச கலாச்சார பேரவையின் ஏற்பாட்டில் முழு மதியில் ஒரு கலைக்கூடல் என்ற நிகழ்வு நேற்று இரவு இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ஏ தாஹிர் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு சுய தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தும் நோக்குடன் மட்டக்களப்பு களுவாங்கேணி கரையோர பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட மகிழ்ச்சி பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஏறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச செயலாளர் கே தனபால சுந்தரம் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தமிழர்களின் மூத்த அரசியல் தலைவரும் நாடாளுமன்றத்தின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ அமிர்தலிங்கத்தின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்று காலை வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு முன்னால் உள்ள அவரது உருவச்சிலைக்கு அருகாமையில் இடம்பெற்றது. அமிர்தலிங்கம் அறக்கட்டளை நிலையத்தின் ஏற்பாட்டில் மூலாயில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்திலும் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடனும் ஆலயத்தின் அனுசரணையுடனும் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் யா அனிருத்தனின் வழிகாட்டலுக்கு அமைவாக இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ஆக்குத்திறன் மாவட்ட பட்டமளிப்பு விழா திருகோணமலை மாநகர சபை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் நா மதிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட கல்லடி கடற்கரையினை சுத்தம் செய்யும் நிகழ்வு மட்டு மாநகர முதல்வர் தலைமையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். மாநகர சபை ஆணையாளர், அரசு உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் என பலர் கலந்து கொண்டார்கள்.